Maths Academy Reasoning Daily Dose. இந்த வீடியோல ரீசனிங்ல இமேஜ் சீரிஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இமேஜ் சீரிஸ் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்பர் சீரிஸ், ஆல்பபெட் சீரிஸ் மாதிரி தான் இமேஜஸ் வந்து ஒரு சீரியஸ்ல இருக்கும். ஓகேங்களா, ஒரு 4 இமேஜஸ் கொடுத்துருவாங்க. அந்த 4 இமேஜஸ் வந்து ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, ஒரு சர்டன் பேட்டர்ன்ல இருக்கு. ஓகேங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இருந்து செகண்ட் இமேஜ் வந்து ஒரு பேட்டர்ன்ல சேஞ்ச் ஆயிருக்கும். சேஞ்ச் ஆயிருக்கும் மீன்ஸ் அந்த இமேஜ்குள்ள இருக்க குட்டி குட்டி இமேஜஸ், சர்க்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரியோ சிம்பிள்ஸோ வந்து அதனுடைய பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். ஆர் இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஃபிகரோ ரொட்டேட் ஆயிருக்கும். இதை ஒரு சர்டன் டிகிரியில கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த பேட்டர்ன்ல அந்த ஃபிகர் வந்து நெக்ஸ்ட் பொசிஷன் நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்து அதே பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணி எந்த ஃபிகர் வரும் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த இமேஜ் சீரியஸ் நீங்க சால்வ் பண்றதுக்கு, அதாவது நீங்க ஒரு இமேஜ் இருக்கு, ஒரு சிம்பிள் இருக்குன்னா அது மூவ் ஆகுது, அடுத்தடுத்த பொசிஷன்ஸ் மூவ் ஆகுதுன்னா நீங்க என்ன கவனிக்கணும்னா அந்த சிம்பிள் வந்து கிளாக் வைஸ்ல நெக்ஸ்ட் பொசிஷன் மூவ் ஆகுதா ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்ல நெக்ஸ்ட் பொசிஷன் மூவ் ஆகுதா. ஸோ அந்த மாதிரி எந்த கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஃபிகர், அந்த ஃபிகர் வந்து எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகுது, 45 டிகிரியா 90 டிகிரியா, ஸோ எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகுது, அண்ட் தென் எப்படி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதா அண்ட் தென் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதா. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். இதை செக் பண்ணிட்டு நீங்க அப்படியே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியே உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். First question, choose the image that will complete the given series. ஓகேங்களா, ஸோ இங்க இந்த பாக்ஸ்குள்ள என்ன வரும், இமேஜ் வரும்னு சொல்லி ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, இங்க மல்டிபிள் இருக்கு. ஓகேங்களா, அண்ட் தென் இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ இதுல இருந்து இந்த செகண்ட் பாக்ஸ்க்கு வரும்போது இது எப்படி இருக்கு, இந்த மைனஸ் வந்து இங்க அப்படியே இருக்கு. ஓகேங்களா, இந்த மல்டிபிள் சிம்பிள் வந்து இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து இங்க இந்த பிளேஸ்க்கு வருதுன்னா இது என்னது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபிகர்ல இருந்து இங்க வரும்போது இந்த மல்டிபிள் அப்படியே இருக்கு, பட் இந்த மைனஸ் சிம்பிள் எப்படி இருக்கு, அகைன் இதுவுமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் பொசிஷன் போகுதா. நெக்ஸ்ட் இந்த ஓகேங்களா, நெக்ஸ்ட் பொசிஷன் போகுது, அண்ட் தென் இந்த மல்டிபிள் அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த மைனஸ் வந்து அப்படியே இருக்கணும். ஓகேங்களா, இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், இந்த மல்டிபிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு வரும், இங்க வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இங்க இப்போ எப்படி இருக்கு, இப்போ என்ன பண்ணும், இந்த மல்டிபிள் வந்து அப்படியே இருக்கணும். ஓகேங்களா, இந்த மைனஸ் சிம்பிள் வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போகணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த ஃபிகர் தான் வரும். ஸோ எந்த ஆப்ஷன் இப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். செலக்ட் த ஃபிகர் தட் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் த கிவன் சீரீஸ். ஸோ இந்த கிவன் சீரீஸ்ல இங்கே கொஸ்டின் மார்க் இங்கே என்ன வரும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர் பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா, அதுக்குள்ள என்ன இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா, அதாவது 4 சைட்ஸ் ஸ்கொயரு, அதுக்குள்ள என்ன இருக்கு, 3 சைட்ஸ்ல ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேங்களா, அதுவே நெக்ஸ்ட் ஃபிகர்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 சைட்ஸ், ஓகேங்களா, இந்த 3 சைட்ஸ் போயிட்டு இந்த 4 சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 4 சைட்ஸ் தான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி வருது, இது 5 சைட்ஸ் கொண்ட ஒரு ஃபிகர் வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த 3 சைட்ஸ் போன மாதிரி இந்த 4 சைட்ஸ் போயிட்டு இந்த 5 சைட்ஸ் ஃபிகர் உள்ள வரும், வெளியே என்ன வரும், 6 சைட்ஸ்ல ஒரு ஃபிகர் ஹெக்ஸாகன் வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ஃபிகர்ல என்ன வரும், இந்த 5 சைட்ஸ் போயிட்டு, ஓகேங்களா, இந்த 5 சைட்ஸ் எடுத்துட்டு 6 சைட்ஸ் வரும். ஓகேங்களா, இங்க 6 சைட்ஸ் வரும், அதுக்கு மேல என்ன வரும், 7 சைட்ஸ்ல ஒரு ஃபிகர் வருமா. அப்போ எந்த ஃபிகர் அப்படி இருக்குன்னு பாருங்க, 6 சைட்ஸ் வரணும் உள்ள. ஓகேங்களா, உள்ள வந்து 6 சைட்ஸ், வெளியே வந்து 7 சைட்ஸ் வரணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வருதா, இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 8 வந்து உள்ள வரும்,
வெளியே எப்படி வரணும் 7 சைட்ஸ் 1 2 3 4 5 6 7 7 சைட்ஸ் வருதா ஸோ ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்கலாம் சாரி தேர்ட் ஒன் choose the image that will complete the given series ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு இந்த சர்க்கிள் ஷேப் பண்ண பொசிஷன் இருக்கு இல்லைங்களா இது எப்படி இருக்கு நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷனுக்கு வருதா அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல நெக்ஸ்ட் பொசிஷன் இங்கே இருக்கு நெக்ஸ்ட் எங்கே இருக்கு இங்கே இருக்கா ஆன்டி கிளாக் வைஸ் நெக்ஸ்ட் பொசிஷன் ஆன்டி கிளாக் வைஸ் நெக்ஸ்ட் பொசிஷன்னா நெக்ஸ்ட் எங்கே வரணும் இந்த இடத்துல வரணுமா ஸோ அதாவது ரைட் சைடு டாப்க்கு வரணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு ஓகேவா சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா அந்த சர்க்கிள்குள்ளே இங்கே ஒரு லைன் இருக்கு அந்த லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே வந்து இந்த லெஃப்ட் சைடாக இருக்கிறது நெக்ஸ்ட் டாப்க்கு போகுது ரைட் சைடு வருது நெக்ஸ்ட் கீழே பாட்டம்க்கு வருது நெக்ஸ்ட் எங்கே வரும் லெஃப்ட் சைடு தான் வரும் இங்கே லெஃப்ட் சைடு இருக்கா ஸோ நீங்கள் அதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஃபோர்த் ஒன் சூஸ் த கரெக்ட் இமேஜ் டு கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சீரீஸ் ஓகேங்களா ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு ஆரோ இருக்கு ஸோ ஆரோ வந்து எப்படி இருக்கு ரொட்டேட் ஆகுது ஓகேவா இப்போ இந்த ஆரோ வந்து இந்த டைரக்ஷன் பார்த்துக்கோங்க நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்கா அப்படியே வந்து ஒரு 45 டிகிரி ஓகேங்களா சேஞ்ச் ஆகுது இப்படியே ரொட்டேட் ஆகுது ஒரு 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஓகே இந்த பொசிஷன் வருது நெக்ஸ்ட் இதுல இருந்து ஒரு 45 டிகிரி நெக்ஸ்ட் ஒரு 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆனா இந்த டைரக்ஷன் இருக்குமா ஸோ ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கு பட் இங்க ரெண்டு பாக்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ கிளாக் வைஸ்ல இங்க ஒரு பொசிஷன் விட்டு நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு ரெண்டு பாக்ஸ் வருது நெக்ஸ்ட் என்ன வருது இங்க ஒரு பொசிஷன் விட்டு இந்த பொசிஷனுக்கு 3 பாக்ஸ் வருது நெக்ஸ்ட் என்ன வரணும் இந்த ஒரு பொசிஷன் விட்டுட்டு இந்த பொசிஷனுக்கு ஓகேங்களா இந்த பொசிஷனுக்கு 4 பாக்ஸ் வரணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு சிஎன்டி இருக்கா ஸோ பி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் சிஎன்டி எதுல வேரி ஆகுது இந்த நம்பர்ஸ்ல வேரி ஆகுது இங்க பாருங்க 3 இருக்கு நெக்ஸ்ட் இந்த பொசிஷன்ல 5 இருக்கு நெக்ஸ்ட் இந்த பொசிஷன்ல 7 இருக்கு ஓகேங்களா 3 5 7 இருக்கா நெக்ஸ்ட் 3 5 7 அடுத்து என்ன வரும் ஓ 3 நம்பர் இருக்கு 5 இருக்கு 7 இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன வரும் 11 வருமா அதாவது இங்க 3 இருக்கு நெக்ஸ்ட் இங்க 5 இருக்கு நெக்ஸ்ட் இங்க 9 இது 7 இருக்குன்னா அதாவது பொசிஷன் வச்சு நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன வரும் இங்கதான் நம்பர்ஸ் வரும் ஓகேவா இங்கதான் நம்பர் வரும் ஸோ இங்கதான் நம்பர் வரும் அந்த நம்பர்ஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு 3 5 7 அடுத்த நம்பர் 9 இருக்கலாம் 9 இருந்தா என்ன அர்த்தம் அது வந்து ஆட் நம்பர்ஸ் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இப்போ 3 5 7 11 போது என்னது இது கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர்ஸ் ஓகேவா ஸோ ஆப்ஷன் வந்து இங்க 17 இருக்கு அதனால டி ஆப்ஷன் வராது 11 தான் வரணும் அண்ட் தென் பொசிஷனுமே இந்த பொசிஷன்ல தான் வரணும் ஓகேங்களா ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம் சூஸ் த கரெக்ட் இமேஜ் டு கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சீரீஸ் இங்க என்ன இருக்கு இங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 இருக்கு 3 ட்ரையாங்கிள் இருக்கு நெக்ஸ்ட் 2 ட்ரையாங்கிள் இருக்கு ஒரு ட்ரையாங்கிள் டிக்ரீஸ் ஆகுது ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இங்க ட்ரையாங்கிளே வராது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வராது ஸோ ஏ ஆப்ஷன் அண்ட் டி ஆப்ஷன்ல ட்ரையாங்கிள் இருக்கு ஸோ அதை எலிமினேட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நம்பர்ஸ் பாருங்க 8ங்கிறது என்னது 2 கியூபு 27 3 கியூபு 64 4 கியூபு 5 கியூப் என்னது 125 ஸோ 125 வரணுமா ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் தான் சி ஃபிகர் இந்த ஃபிகர் தான் வரும் ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம் சூஸ் த கரெக்ட் இமேஜ் டு கம்ப்ளீட் த கிவன் சீரீஸ் ஓகேங்களா எப்படி இருக்கு ஃபிகர் ரொட்டேட் ஆகுதா
அதாவது இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் மட்டும் ரொட்டேட் ஆகுது, கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இப்போ இப்படி இருக்க இந்த பாக்ஸ் இங்கே இருக்கிறது இப்படி வருது, 45 டிகிரி ரொட்டேட் ஆகுது. கிளாக் வைஸ்ல 45 டிகிரி ரொட்டேட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த இது எப்படி வரணும், இங்கே ஷேட் ஆயிருக்க பொசிஷன் இங்கே வரும். ஓகேங்களா, இந்த ஆரோ வந்து நான் ஷேட் ஆயிருக்க பொசிஷன் ஷேட் ஆகியிருக்க அந்த பாட்டை நோக்கி போட்டிருக்கேன். ஸோ அப்படி வரும்போது இந்த கார்னரில், ஓகேங்களா, லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னரில் தான் வரணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஸோ இது ரொட்டேட் ஆகிருக்கு 45 டிகிரி அண்ட் தென் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 7th ஒன், choose the correct image to complete the following series. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேஞ்ச் ஆகிருக்கா பொசிஷன்ஸு, இந்த ட்ரையாங்கிளும் அண்ட் ஸ்கொயரும் சேஞ்ச் ஆகுது. இது அகெயின் வந்து இங்கே இருக்க ஃபிகரு இங்கே வரும்போது சேஞ்ச் ஆகி வருது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஃபிகர்லேருந்து நெக்ஸ்ட் ஃபிகர் போகும்போது ட்ரையாங்கிள் இருக்கிற இடத்துல ஸ்கொயரும், ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ட்ரையாங்கிளும் வருது. ஸோ அப்போ இது சேஞ்ச் ஆகும்போது இங்கே ட்ரையாங்கிளும் இங்கே ஸ்கொயரும் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போது சி ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து இந்த ஆரோ மட்டும்தான் டிஃப்ரென்ஸு ஏ அண்ட் பிக்கு. ஆரோ செக் பண்ணிங்கன்னா இங்கே 3 ஆரோ இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 ஆரோ இருக்குது, ஒரே ஒரு ஆரோ இருக்குன்னா இங்கே என்ன வரணும், ஆரோவே வரக்கூடாது. ஸோ பி ஃபிகர் தான் கரெக்டு. ஸோ 7th ஒன்னுக்கு செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th ஒன் பார்க்கலாம். Choose the correct image that will complete the given series. First, சரி ஓகே, இசட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எப்படி ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸில் நெக்ஸ்ட் பொசிஷன் போகுது, இங்கே இருக்கா. நெக்ஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸில் நெக்ஸ்ட் பொசிஷன் இங்கே வருது. ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் வரும்போது இங்கே இசட் வருமா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் தென் தேர்ட் ஆப்ஷனுக்கும் ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கா. தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது, ஒரே மாதிரியே இருக்குது. ஓகேங்களா, ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி இருக்காது, ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சரி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ 4 பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் 2 பொசிஷன் விட்டு தேர்ட் பொசிஷனுக்கு வருது கிளாக் வைஸில். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சாரி இங்கே இருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகுது, ஒரு பொசிஷன் 2 பொசிஷன் விட்டு தேர்ட் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. அகெயின் இங்கே இருக்க 4 வந்து 1 2 விட்டு 3 தேர்ட் பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போ இங்கே இருக்க 4 வந்து நெக்ஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகணும், 1 2 விட்டு தேர்ட் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ இங்கே தான் 4 வருது. ஸோ மேபி ஒரு ஆப்ஷனில் வந்து இங்கே 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் ஆன்சராக வரும். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷினுக்கு ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் கொஷின் சேஞ்ச் ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் 1 2 3 தேர்ட் பொசிஷன் வருது. நெக்ஸ்ட்டு 1 2 3 ஃபோர்த் பொசிஷன் வருது. நெக்ஸ்ட் வரும்போது எப்படி வரணும், ஃபிஃப்த் பொசிஷன் சேஞ்ச் ஆகும். இங்கே இருக்கிறது 1 2 3 4 ஃபிஃப்த் பொசிஷனுக்கு இங்கே வரணும். ஓகேவா, அண்ட் தென் வந்து டாப்ல ஷேர் ஆனா பாட்டம்ல ஷேர் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் டாப்னா நெக்ஸ்ட் பாட்டம்ல ஷேர் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் 9th ஒன் பார்க்கலாமா. Select the figure from among the given options that can replace the question mark in the following series. ஓகேவா, பாருங்க, இந்த இப்போ இதுல இருந்து இது சேஞ்ச் ஆகும்போது டயகனலா ரொட்டேட் ஆகுது, சேஞ்ச் ஆகுதா. அதாவது இங்க இருக்கிற சர்க்கிள் வந்து இங்கேயும் இங்க இருக்க ட்ரையாங்கிள் வந்து இங்கேயும் மாறுது. பட் வந்து ஷேட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்கிள் ஷேட் ஆனா இங்கே வந்து எப்படி ஷேட் ஆகுது, ட்ரையாங்கிள் ஷேட் ஆகுது. அண்ட் தென் இங்கே இருக்க இந்த ஸ்கொயர் வந்து இங்கே வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ஃபிகர்ல இருந்து ஸ்கொயர் இங்கே வருதுன்னா நெக்ஸ்ட் ஸ்கொயர் வந்து இங்கே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணினா இந்த ஸ்கொயர் வந்து இங்கே இருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு
ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் சேஞ்ச் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிகருக்கு வரும்போது இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது, தலைகீழாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஆகும், ரெண்டும் சேஞ்ச் மட்டும்தான் ஆகும். தலைகீழாக வந்து அடுத்து வர்றதுல தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போது தேர்ட் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அதே ஓகேங்களா, ட்ரையாங்கிள் வந்து தலைகீழாக இருக்கிறது அப்படியே இங்கே இருக்குது, சர்க்கிள் இங்கே இருக்குது, மாறி ஷேர் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வர ஃபிகர் தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ட்ரையாங்கிள் வந்து திரும்ப தலைகீழாக சேஞ்ச் ஆகாமல் சரியாக இருக்கும். ஸோ தேர்ட் ஃபிகர் தான் ஆன்சரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 10th ஒன், சூஸ் த கரெக்ட் இமேஜ் டு கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சீரீஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த ரெண்டு சர்க்கிள் வந்து பார்க்கறது ஷேர் பண்ணியிருக்கிறதுல யூஸ் இல்லை, ஏன்னா ரெண்டுமே ஒரே பொசிஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து பாருங்க, இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கா, அந்த ட்ரையாங்கிள் வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு இங்கே வருது. ஓகேவா? இந்த பிளேஸ்க்கு வரும்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கா, வேறு வேறு டைரக்ஷன்ஸில் இருக்குது ஃபேஸ் பண்ணி. ஒரு ட்ரையாங்கிள் நேராகவும் ஒரு ட்ரையாங்கிள் தலைகீழாகவும் இருக்குது. அதே கிளாக் வைஸில் இங்கே நெக்ஸ்ட் பொசிஷன் இங்கே வரும்போது உங்களுக்கு ரெண்டுமே எப்படி இருக்குது, ஒரே டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட்டு இங்கே வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, இங்கே வரும்போது திரும்ப வந்து ஒவ்வொன்றும் ஆப்போசிட் டைரக்ஷன் ஒன்று பார்த்த மாதிரி இருக்கா. அடுத்தது இந்த பொசிஷனுக்கு வரும்போது எப்படி இருக்கும், ஒரே டைரக்ஷனில் இருக்குமா. ஸோ எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்டு ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா, ஏ அண்ட் டி ஃபிகரை. இப்போது பிஆர்சி தான் வரும். பிஆர்சியில் என்ன சேஞ்ச் ஆகுது, இந்த ஆரோ மார்க் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ ஆரோ மார்க் எப்படி வருதுன்னு பாருங்கள், இது இங்கே இருக்கிறது அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு வருதா. ஸோ ஆரோ வந்து இந்த ஆரோ தான் கீழ் நோக்கி இங்கே இருக்குது, இந்த ஆரோ வந்து அப்படியே மேல் நோக்கி இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து இப்படி கிளாக் வைஸில் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு, இது இப்படி வருதுன்னா இது மேல் நோக்கியும் இது கீழ் நோக்கியும் இருக்குமா. ஸோ இந்த மாதிரி எந்த ஃபிகரில் இருக்குது, சி ஃபிகர் இருக்கா. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த இமேஜ் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிகர் வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அது நெக்ஸ்ட் பொசிஷன் கிளாக் வைஸில் வந்து போகுதா, ஆன்டி கிளாக் வைஸில் போகுதா, நெக்ஸ்ட் அடுத்த பொசிஷன் போகுதா, இல்லை ஒரு பொசிஷன் விட்டு செகண்ட் பொசிஷன் போகுதா, அந்த மாதிரி செக் பண்ணும். ரொட்டேஷன் அப்படின்னா 45 டிகிரி ரொட்டேஷனா இல்லை 90 டிகிரி ரொட்டேஷனாக பார்க்கணும். அண்ட் தென் அது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு போகுதா, ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னாவே உங்களால் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். தேங்க்யூ எவ்ரி ஒன்.